₹60,000 போட்டு PS5 வாங்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு ₹55,000 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு டிவி நல்ல டிவியாக ஒன்று வாங்கி, அப்படி இல்லையா நான் வந்துட்டு ஒரு ₹1,50,000 இல்லைன்னா ₹2,00,000 செலவு பண்ணி ஒரு சூப்பரான பிசி பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கேம் விளையாடணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். பட் அதுக்கான பைசா இருக்காது, அதுக்கான டைம் இருக்காது. இல்லை நான் பிசி பில்ட் பண்ணுறேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு ஹார்ட்வேர் அப்கிரேட் வந்துட்டு ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர் அப்கிரேட் இன்னும் பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கேமிங். எஸ், என்கிட்ட வந்துட்டு இதை பற்றி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி க்ளவுட் கேமிங்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் நான் இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு சில க்ளவுட் கேமிங் சர்வீசஸ் வந்துச்சு அண்ட் வர்ச்சுவலைசேஷன் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு நான் இதில் பார்த்தேன். ஈவன் இந்தியாலுமே அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு க்ளவுட் கேமிங்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். சிம்பிளாக சொல்லணும்னா க்ளவுட் கேமிங் அப்படின்றது வந்துட்டு நம்ம பேசிக்கலி ஒரு ஹார்ட்வேரை ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ரெண்ட் பண்ணுறது தான் க்ளவுட் கேமிங் சர்வீஸ் அப்படின்வாங்க. அதில் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஹார்ட்வேர் காஸ்ட்டு குறையும். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிசி நான் பில்ட் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு ப்ளே ஸ்டேஷனோ எக்ஸ்பாக்ஸோ வந்துட்டு நான் வாங்கியோ வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேரை ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ரெண்ட் பண்ணுவேன். அது எப்படி ப்ரோ இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சர்வர் ஃபார்ம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸை வந்துட்டு அவங்க 24/7 ரன் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதிலேருந்து அந்த ஹார்ட்வேரோட பவரை நம்ம ரெண்ட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு க்ளவுட் கேமிங் சர்வீசஸ். சரி ப்ரோ, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பிசியோ அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்ஸோ வந்துட்டு ஒரு பெரிய சர்வர் ஃபார்மில் கண்டினியூஸ்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ரெக்வஸ்ட் வந்துட்டு அந்த சர்வருக்கு போவோம், அந்த சர்வர் ஃபார்முக்கு போவோம். அங்கேருந்து அவங்க நமக்கு ஒரு ஹார்ட்வேரை அலோகேட் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த சர்வீஸ் நீங்கள் இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹார்ட்வேரோட பவரை நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பவரை வந்துட்டு நம்ம எப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமாக வந்துட்டு அங்கே இருக்க ஸ்க்ரீனை இங்கே ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி வந்துட்டு நம்ம டீம்ஸ் எல்லாம் போயிட்டு கேன் யூ சீ மை ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, லிட்ரலி அதே விஷயம்தான் வந்துட்டு இங்கே நடக்குது. ஸோ பேசிக்கலி ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம இங்கேருந்து பார்ப்போம். அவ்வளோதான் வந்துட்டு க்ளவுட் கேமிங்கோட ஓவர் த டாப் எக்ஸாம்பிள். லைக் இன்னும் டீட்டெயிலாக சொன்னோன்னா இன்னும் அது பெருசாக போகலாம், அது பெரிய டாபிக். சரி, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி டு யூஸ். நம்ம வந்துட்டு என்ன ஒரு டிவைஸ்னாலும் சரி, என்ன ஒரு ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, நம்ம அதில் வந்துட்டு இந்த க்ளவுட் கேமிங்கை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும். செகண்ட் விஷயம் வந்துட்டு ரொம்பவே சீப்பர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஹார்ட்வேரை வாங்கி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி அண்ட் அது வந்துட்டு ரெகுலராக அப்கிரேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதை விட கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே சீப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிவைஸ், நான் ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வந்துட்டு ஒரு பழைய கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, கரண்ட் இதில் ப்ரௌசர் இது ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற ஹார்ட்வேராக இருந்தால் நம்மளால் ஈஸியாக க்ளவுட் கேமிங் பண்ண முடியும். அண்ட் க்ளவுட் கேமிங்கில் ஈவன் கரண்ட் ஜென்ரேஷன் ஹார்ட்வேர்லேயே திணறக்கூடிய கேம்ஸும் வந்துட்டு நம்ம க்ளவுட் கேமிங்கில் நல்லா விளையாட முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில க்ளவுட் கேமிங் சர்வீசஸில் வந்துட்டு உங்களுக்கு அன்லிமிட்டட் லைப்ரரி ஆஃப் கேம்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எக்ஸ்பாக்ஸ் க்ளவுட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணால் மட்டும் போதும். இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கேம்ஸ் லைக் ஃபோர்ஸா அண்ட் இது ஹேலோ, மைன்கிராஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ளவுட் கேமிங்கில் வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் க்ளவுட் மாதிரி இருக்க க்ளவுட் கேமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரி ப்ரோ, இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எஸ் அண்ட் நோ. லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது இந்தியாவில் வந்துட்டு ஆக்சுவல் க்ளவுட் கேமிங் சர்வீஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட க்ளவுட் கேமிங் சர்வீஸ் இங்கே இருக்குது. நம்ம வடக்கு அண்ணன் வந்துட்டு இங்கே வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்அவே அண்ட் எக்ஸ்ட்ரீம் க்ளவுட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இந்த 2 வர்ச்சுவலைசேஷன் ஆஸ் அ சர்வீஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேம்அவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது நான் இப்போ ரீசெண்டாக தான் ரீசர்ச் பண்ணேன். அது என்னென்னா உங்களுக்கு வீக்லி $250 இல்லைனா மந்த்லி வந்துட்டு ₹1000 நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் அதில் வந்துட்டு 100 GB வந்துட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் நான் இப்போ வந்துட்டு Sea of Thieves கேம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட நான் ஆல்ரெடி அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட அந்த கேமோட லைசன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த லைசன்ஸை மட்டும் அந்த சர்வீஸில் போட்டு நான் Sea of Thieves எப்போ வேணுனாலும் எங்கேனாலும் எந்த டிவைஸ்லனாலும் வந்துட்டு விளையாண்டுக்கலாம். பட் அதுக்கும் வந்துட்டு ஒரு சில லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வீக்லி லிமிட்டாக 5 hours அண்டு மந்த்லி லிமிட்டாக 25 hours 40 hours அந்த மாதிரி லிமிட் வரும். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பொறுத்தும் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி காஸ்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும். நீங்கள் அதில் வந்துட்டு ப்ரீ கஸ்டமைஸ் பிளான்ஸும் வந்துட்டு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண பிளானும் வாங்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். நான் வந்துட்டு பார்த்த வரைக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சிமிலர் டு தட் எக்ஸ்ட்ரீம் க்ளவுட் சர்வீசஸுமே வந்துட்டு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அது என்ன பண்ணணும்னா வந்துட்டு டேரெக்டாக ஒரு விண்டோஸ் மெஷினே வந்துட்டு வர்ச்சுவலைசேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் நான் அந்தளவுக்கு செக் பண்ண முடியல. நான் அது வேணா வந்துட்டு அந்த இதோட லிங்க்கு கமெண்ட்டில் போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது போக வந்துட்டு பெரிய நேம்டு பிராண்ட்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் எக்ஸ்பாக்ஸ் க்ளவுடு அண்ட் வந்துட்டு ஜிஃபோர்ஸ் நவும் வந்துட்டு இருக்குது. பட் அது இந்தியாவில் இன்னும் அவைலபிளாக இல்லை. இந்தியாவில் சர்வர் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு. பட் அகெயின் அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக் பிளேயர்ஸ். ஈவன் ஜிஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய கேம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, நிறைய AAA டைட்டில்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் வந்தால் நல்லாயிருக்கும். எங்கே இந்தியாவில் காரும் சரி இது டிவைசஸும் சரி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட குப்பை மாதிரி போடுறதுக்கு தான் வந்துட்டு இங்கே வராங்களே தவிர ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் ஒரு ப்ராப்பரான வெஹிக்கிளில் வந்துட்டு லான்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்தியாவில் நினைக்க மாட்டுறாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், அது வந்துட்டு கொஞ்ச நாளில் மாறும் அப்படின்ட்டு நம்புவோம். சரி ப்ரோ, அப்போ வந்துட்டு க்ளவுட் கேமிங் இஸ் ஆல் ரெயின்போஸ் அண்ட் யூனிகார்ன்ஸ் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுலேயும் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் குட் கேமிங் சர்வீசஸ் வந்துட்டு இந்தியாவில் அவைலபிளாக கிடையாது. ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இட் இஸ் நாட் ஃபார் FPS கேமர்ஸ். ஐ வில் ஸ்டாண்ட் பை இட் 100%. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கால் ஆஃப் டியூட்டியோ வந்துட்டு இல்லை கவுண்டர் ஸ்ட்ரைக்கோ விளையாடுறீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்ஸ். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு லேட்டன்சி ரொம்ப 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 முக்கியம். பட் க்ளவுட் கேமிங் பொறுத்தவரை உங்களுக்கு லேட்டன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேர் டு நான் இங்கே ஒரு ஹார்ட்வேரை வச்சு நான் இங்கே லோக்கலாக அந்த கேமை வந்துட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து மூணாவது விஷயம், குட் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்தியாவில் அது வந்துட்டு அவ்வளோ இதுவாக இல்லை. ஆப்வியஸ்லி நமக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில க்ளவுட் கேமிங் சர்வீசஸ்க்கு நமக்கு நியர்பையாக ஒரு சர்வர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நமக்கு லேட்டன்சி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வர ஸ்பீடுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை சர்வர் ஃபார்ம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு குறையும். எஸ், ஈவன் ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் யுவர் கேம் பிளே. அதுக்கு அடுத்து அவைலபிலிட்டினா என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நிறைய படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் வந்துட்டு ஒரு க்ளவுட் கேமிங் சர்வீஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வந்துட்டு இது விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சப்போஸ் இந்தியாவில் வந்துட்டு சென்னையில் இருக்க சர்வர் கட் ஆனாலும் எனக்கு இம்மீடியட்டாக அது வந்துட்டு மும்பையில் இருக்க சர்வரில் கனெக்ட் ஆகி அதிலேருந்து எனக்கு வந்துட்டு கேம் வரணும். இதுதான் அவைலபிலிட்டி. இது நம்ம அஜூர்லலாம் கூட படிச்சிருப்போம், நான் படிச்சிருக்கேன். சரி, இந்த அவைலபிலிட்டியை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா, இப்போ நான் வீட்டிலேருந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு முட்டை வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. என் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கடை இருக்கும், அங்கே போயிட்டு நான் முட்டை வாங்கிட்டு வரேன். எனக்கு அதுக்கு போயிட்டு வரதுக்கு வந்துட்டு மிஞ்சி போனால் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் ஆகும். சரி, அந்த கடை வந்துட்டு மூடிருச்சு. ஸோ நான் அப்போ வந்துட்டு எனக்கு அடுத்த நியரஸ்ட்டாக இருக்க கடைக்கு நான் போவேன். அங்கே போயிட்டு வந்துட்டு நான் முட்டை வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ அதுவும் எனக்கு போயிடுச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நான் பைக்கில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸோ போயிட்டு வந்து வாங்கிட்டு வரா மாதிரி வந்துட்டு 3-4 கடைங்க இருக்கும். இதுதான் வந்துட்டு அவைலபிலிட்டி. எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு கடை போனாலும் எனக்கு இன்னொரு கடைக்கு நான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். இதே சிமிலரான விஷயம் தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளவுட் கேமிங்லேயும் நடக்கும். இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 மேஜர் ஜோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை. அண்ட் இந்த 4 ஜோன்ஸும் அதுக்கு நியர்பையாக இருக்க ஏரியாஸில் வந்துட்டு க்ளவுட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணும். நான் இப்போ வந்துட்டு சென்னை ஜோனில் கனெக்ட் ஆகி நான் ஒரு க்ளவுட் கேமிங் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அது திடீர்னு வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு அவுட்டேஜ் வருது, இல்லை வந்துட்டு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் எனக்கு க்ளவுட் சர்வீசஸ் அங்கே சென்னை ஜோனில் வந்துட்டு கட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக எனக்கு அது மும்பை சர்வருக்கு ஷிஃப்ட் ஆகணும். அப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா அந்த அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருக்கும் அண்ட் டவுன் டைம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். என்னதான் ஆப்வியஸ்லி வந்துட்டு நமக்கு க்ளவுட் கேமிங் அப்படின்றது வந்துட்டு நிறைய வளர்ந்து வந்தாலும் அது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இன்டர்நெட் ஸ்பீட்ஸில் ஆரம்பித்து அவைலபிலிட்டியில் இது பண்ணி அண்டு லைப்ரரி ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டராக வந்துட்டு
இன்க்ரீஸ் பண்ணி பெட்டராக ஆச்சுன்னா மேபி கொஞ்சம் பேர் வந்துட்டு க்ளவுட் கேமிங்கை ஆப்டின் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது வளர்ந்து வருது. நிறைய பேர் வந்துட்டு ஜியோ வந்ததுனால தான் நமக்கு இன்டர்நெட்டுமே வந்துட்டு நிறைய பேர் அவ்வளோ இன்டர்நெட் யூசர்ஸ் இந்தியாவில் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜியோ க்ளவுட் கேமிங்னாலேயும் வந்துட்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி க்ளவுட் கேமிங் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்னோட சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.